குவைத்து வாழும் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான செய்தி. கடந்த 2-3 நாட்களாக சமூக வலைதளத்தில் சமூக ஆர்வலர்கள், அதுபோல் தமிழ் அமைப்பு எண்ணற்ற உறவுகள் ஒரு விழிப்புணர்வு பதிவு செஞ்சிட்ருக்காங்க. குறிப்பாக குவைத்து நாட்டில் இனி வரும் காலங்களில் ஏற்கனவே இங்கே இருப்பவர்கள் குவைத்து ஓட்டுநர் உரிமம் புதுப்பிப்பது சம்பந்தமாக, விசா புதுப்பிப்பது சம்பந்தமாக இந்திய நாட்டின் ஓட்டுநர் உரிமம் அதாவது கரண்ட்டில் இருக்கணும், காலாவதி ஆகாமல் அது அந்த எக்ஸ்பிரி டேட்டோடு இருக்கணும் அப்படின்றத வலியுறுத்தி சமூக வலைத்தில் சமூக உறவுகள் மற்ற தமிழ் அமைப்புகள் பதிவு பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எல்லோருமே அந்த தகவலை பார்க்கணும். அது நடைமுறை சட்டம் தற்போது இருப்பதாக ஒன்றும் தெரியல. இருந்தாலும் அது பேசப்பட இருக்கிறது. அது விரைவாக அமல்படும் என்று சில சமூக ஊடகங்களில் பதிவு பண்ணுறாங்க. தமிழ் மக்கள் சேவை மையம் மற்றும் தம்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப்பில் என்று நிறைய யூடியூப் சேனல் வைத்தவர்கள், தமிழ் அமைப்பு பொறுப்பாளர்கள்லாம் பதிவு பண்ணுறாங்க. குறிப்பாக நம்ம முதல்ல இந்த குவைத் நாட்டுக்கு வரும்போது ஓட்டுநர் உரிமம் சார்பாக ஓட்டுநர் வேலைக்கு வந்தோம்னா கட்டாயம் புதிதாக ஓட்டுநராக வேலை சேர்ப்பவர்கள் நம்முடைய இந்திய தூதரத்தில் ஓட்டுநர் உரிமைக்கான அங்கீகரிக்கப்பட்டதாக அதற்கான சான்றிதழை வாங்கி நம்ம கூட கொடுப்போம். புதிதாக ஓட்டுநர் உரிமம் இந்த நாட்டில் எடுக்கிறதுக்கு ஒரு முறை எடுத்த பிற்பாடு திரும்பி நம்ம இந்த ஓட்டுநர் உரிமத்துக்கு ஒவ்வொரு தடையும் புதுப்பிக்கும் போது குவைத் நாட்டு நம்ம ரினியூவல் பண்ணும்போது விசாவாகட்டும் இல்லை ஓட்டுநர் உரிமை ஆகட்டும், நம்ம இந்தியனுடைய நாட்டு லைசன்ஸை நம்ம கொடுப்பதில்லை, கேட்பதில்லை. ஆனால் தற்போது புதிதாக சட்டம் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த நடைமுறை எப்படின்னு பார்த்தோம்னா, கட்டாயம் இந்த உரிமை வருகிற காலத்தில் நம்முடைய குவைத் நாட்டில் லைசன்ஸ் ரினியூவல் பண்ணும்போது இந்திய நாட்டினுடைய உரிமம் அது சரியான முறையில் ஓட்டுநர் உரிமம் கரண்ட்டில் இருக்கா, அப்போ இருந்ததுன்னா அது சம்மந்தமாக தூதரத்துக்கு சென்று நம்ம அதற்கான அந்த படிவத்தை பெறணும். நம்ம எப்படி புதுசாக வந்தோமோ அந்த நேரத்தில் ஒரு ஓட்டுநர் உரிமத்துக்கான அங்கீகாரி வாங்குற மாதிரி இப்போ வரும் காலங்களில் புதுப்பிப்பதற்கு அந்த லைசன்ஸ் கரண்ட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்திய தூதரத்து மூலியமாக ஒரு பேப்பர் அரபியில் டைப் பண்ண மாதிரி கேட்டதாக சமூகத்தில் சொல்கிறாங்க. இதில் தமிழர்கள் முக்கியமாக தெரியணும். நிறைய உறவுகள் வலியுறுத்துறது ஒன்று முக்கியம். நீங்கள் 1 ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டு காலாவதி இந்த குவைத் நாட்டில் வேலை செஞ்சு நீங்கள் ஊருக்கு போகும்போது ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பவர்கள் குறைந்தது காலாவதி ஆகிருக்கும். ஏன்னா 3 ஆண்டுகள் குறைந்தது நம்ம நாட்டில் ஓட்டுநர் உரிமம் தராங்க. இப்போ 1 ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டு கழிச்சு நம்ம போகும்போது ஓட்டுநர் உரிமம் அது லைட்டாக இருந்தாலும் சரி, பேட்சாக இருந்தாலும் சரி, இல்லை ஹெவி லைசன்ஸாக இருந்தாலும் சரி, அந்த காலாவதி தரம் மாறி மாறி முடிஞ்சிருக்கும். அப்போ கட்டாயம் ஊருக்கு செல்லக்கூடிய உறவுகள் நீங்கள் எப்போ சென்றாலும் முதலடியாக நம்முடைய ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிக்க வேண்டும். அந்த புதுப்பிச்சுனா நமக்கு அதிலிருந்து 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் காலாவதி நமக்கு டைம் கிடைக்கும். அதை கட்டாயம் நம்ம செய்யணும். ஒருவேளை குவைத் நாட்டில் வருங்காலங்களில் இது போன்ற சட்டத்தை அமுல்படுத்தி ஓட்டுநர் உரிமம் புதுப்பிக்க இல்லாமல் இருந்தால் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா சிக்கல் வரும். அதனால் தாயம் சொல்லக்கூடிய தமிழர்கள் குறிப்பாக உங்களுடைய ஓட்டுநர் உரிமத்தை நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கிட்டு வாங்க. அது எல்லா விதத்துக்கும் நமக்கு பயன்படும். அதனால் இன்னொரு விடயம் இப்போ இது சம்மந்தமாக நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க சமூக ஆர்வலர்கள், இங்கே குவைத்தில் தமிழ் அமைப்பு எல்லாமே. நிச்சயமாக அதை நம்ம வலியுறுத்தணும். இங்கே இருந்துக்கிட்டு நம்ம அந்த லைசன்ஸை இந்திய நாட்டை புதுப்பிக்க முடியுமா ஆன்லைன் மூலிமா அப்படின்னா இதுவரை அந்த சட்ட நடைமுறையில் கிடையாது. ஏனென்றால் நம்ம ஒவ்வொரு தடையும் ரினியூவல் பண்ணும்போது நம்முடைய புகைப்படத்தை நேரடியாக ஆர்டிஓ ஆஃபீஸில் பிடிப்பாங்க. நீங்கள் என்ன தான் அப்ளிகேஷன் ஆன்லைனில் பண்ணாலும், ஆனால் நீங்கள் நேரடியாக அந்த லைசன்ஸ் புதுப்பிக்கிற நேரத்துக்கு நம்மளை நேர்முகமாக ஆர்டிஓ ஆஃபீஸ் வர வச்சு நம்மளை புகைப்படம் எடுப்பாங்க. அது ஒவ்வொரு முறையும் நடக்குது. அது இன்னும் நடைமுறைலாம் இருக்குது. அதனால் நம்ம இங்கேருந்து அப்லோடு பண்ணி ஆன்லைனில் எடுக்க முடியுது இன்னும் வரைக்கும் இல்லை. ஒருவேளை அந்த சட்டத்தை மத்திய அரசும் தமிழ்நாடு அரசும் அதை நிறைவேற்றினாங்களா பல லட்ச வெளிநாடு தமிழர்களுக்கு அது பெரும் வாய்ப்பாக பயனாக அமையும். அந்த சட்டத்தை வலியுறுத்தி எல்லோருமே நம்ம தமிழ்நாடு அரசுக்கு வெளிநாடு உறவுகள் சார்பாக கட்டாயம் வலியுறுத்தணும். ஏன்னா அந்த சட்டம் அமுல்படுத்தப்பட்டால் எண்ணற்ற பொருளாதார செலவோடு வாழ்வாதார பணி செய்வதற்கு அந்த சிக்கல் இல்லாமல் இருக்கும். அதனால் தமிழ்நாடு அரசு மதிப்புக்குரிய திமுக தமிழ்நாடு அரசுக்கும் இந்த வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இந்த ஓட்டுநர் உரிமம் புதுப்பிக்க சம்பந்தமாக ஆன்லைனில் பண்ணுற மாதிரி இல்லை நேரடியாக இங்கே உள்ள தமிழர்கள் இந்தியர்கள் நம்ம இந்திய நாட்டின் தூதரத்துக்கு சென்று ஆன்லைன் மூலமாக பணம் கட்டி ஒருவேளை காலாவதி இருந்தால் அதுக்கான பெனால்ட்டியும் கட்டுவோம். இல்லை புதுப்பிக்கிறதுக்கு என்ன பணமோ அதோட கட்டி நம்ம புதுப்பிக்கிற நடைமுறை சட்டம் இந்திய தூதரத்தில் கொண்டு வந்தால் அது பெரிய ஒரு எளிதாக இருக்கும்.
வருங்காலங்களில் புது புது மாற்றத்தை இந்தியா மத்திய அரசு மாநில அரசுக்கு சட்டங்கள் கொண்டு வந்தாலும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்குது. அது ஒவ்வொரு நாடும், இந்த அரபு நாடுகளாகட்டும் இல்லை மற்ற ஐரோப்பிய நாடுகளாகட்டும், அந்தந்த நாட்டுக்கு ஏற்றபடி சட்டத்தை புதுப்பிக்கிறாங்க. அப்போ வெளிநாடு உறவுகளுக்கு பல துயரங்கள், பிரச்சனைகள், வேலைவாய்ப்பில் ஏற்படுது. இதெல்லாம் சரி செய்ய வருங்காலங்களில் தமிழ்நாடு அரசு குறிப்பாக இந்த ஓட்டுநர் உரிமத்தை வெளிநாட்டிலிருந்து நம்ம புதுப்பிக்க முடியும். புதுப்பிப்பதற்கான வழிமுறைகளை செய்து தந்தால் சிறப்பாக இருக்கும். அதுபோல் இந்த வெளிநாட்டில் தமிழர்கள் சார்பாக குறிப்பாக குவைத்திலிருந்து செந்தமிழர் பாசறை சார்பாக எங்களுடைய கோரிக்கை, வரும் காலங்களில் தமிழ்நாடு அரசு இதை பரிசீலனை செய்து வெளிநாடு தமிழர்களுக்கு இந்த ஓட்டுநர் உரிமத்தின் சம்பந்தமாக புதுப்பிக்கக்கூடிய ஆன்லைன் வசதியை செய்து தந்து மத்திய அரசுக்கு வலியுறுத்தி தூதரத்திலே நாங்கள் செய்து கொள்ள அதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அதை ஏற்படுத்துங்க. அதுபோல் இந்த தாயகம் செல்லக்கூடிய தமிழர்கள் ஓட்டுநர் உரிமை வைத்திருப்பவர்கள், நீங்கள் எந்த கேட்டகரி ஓட்டுநர் உரிமையாக இருந்தாலும் இந்தியா சென்ற உடனே நம்ம தமிழ்நாட்டுக்கு சென்று லைசன்ஸை தயவு செய்து எல்லோரும் புதுப்பிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறோம். ஏன்னா நம்ம இங்கிருந்து புதுப்பிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் கோரிக்கை வைக்கிறோம். அது நிறைவேற்றுவது செய்வதும் அரசினுடைய கடமை. ஆனால் நாம் தாயகம் சென்றால் நம்முடைய காலாவதியான ஓட்டுநர் உரிமத்தை கட்டாயம் எல்லோரும் புதுப்பித்து வைத்திருக்கும்படி அன்போடு வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.